விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பாக்கியங்கள் பெருகும் ஆண்டாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 5இல் சனியும் பூர்வ புண்ணிய சனியும் 9இல் குருவும் அதாவது உச்சம் அமர்வதால் ஏற்படப் போகும் சுப மாற்றங்களை விரிவாக ஆராய்வோம். 1. 5ஆம் இடத்து சனி, பூர்வ புண்ணிய சனி. 2026 மார்ச் மாதம் முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்திற்குச் செல்கிறார். தாக்கம்: 5ஆம் இடம் என்பது புத்தி, புத்திர பாக்கியம் மற்றும் பூர்வ புண்ணியத்தை குறிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கான பலன் இப்போது கிடைக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அவர்களின் கல்வி அல்லது வேலை நிமித்தமாக சிறு பிரிவுகள் ஏற்படலாம், ஆனால் அது நன்மையே தரும். பரிகாரம்: குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரும். 2. 9ஆம் இடத்தில் குரு உச்சம், பாக்கியஸ்தானம் அதாவது 9ஆம் இடம். ஜூன் 2, 2026 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இது விருச்சிக ராசிக்கு ஒரு மகா யோக அமைப்பு. அதிர்ஷ்டம்: 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அங்கே குரு உச்சம் பெறுவதால் தொட்டதெல்லாம் துலங்கும். இதுவரை முடங்கிக் கிடந்த காரியங்கள் வேகமெடுக்கும். தந்தை வழி ஆதாயம்: தந்தையாரின் உடல்நிலை சீராகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்குச் சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். பார்வை பலன்: 9இல் இருக்கும் குரு உங்கள் ராசியையே பார்ப்பது மிகப்பெரிய பலம். மேலும் 3, 5 ஆகிய இடங்களையும் பார்க்கிறார். 1ஆம் பார்வை ராசி: மனத் தெளிவு, தேக ஆரோக்கியம் மற்றும் முகப்பொலிவு கூடும். 3ஆம் பார்வை வீரியம்: இளைய சகோதரர்களின் உதவி கிடைக்கும், தைரியம் கூடும். 5ஆம் பார்வை புத்திர பாக்கியம்: வாரிசு யோகம் கைகூடும். பிள்ளைகளால் சமூகத்தில் கௌரவம் உயரும். முக்கிய துறைகளில் மாற்றங்கள். உத்தியோகம், கெரியர்: வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு அதாவது ப்ரொமோஷன் மற்றும் ஊதிய உயர்வு ஜூன் மாதத்திற்கு பிறகு தானாக தேடி வரும். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு உயரிய பதவிகள் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் வாய்ப்பு அமையும். கல்வி, எஜுகேஷன்: மாணவர்கள் கல்வியில் மிகச் சிறந்த நிலையை அடைவார்கள். குறிப்பாக மருத்துவம், ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த படிப்புகளில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். திருமணம், மேரேஜ்: 9இல் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமணங்கள் மிக விமரிசையாக நடக்கும். தகுதியான மற்றும் வசதியான வாழ்க்கை துணை அமையும். 4. நிதி நிலைமை மற்றும் சொத்து யோகம். பொருளாதாரம்: வருமானம் பல மடங்கு பெருகும். மறைமுகமாக வந்த பணச்சிக்கல்கள் தீரும். முதலீடு: புதிய வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த ஆண்டு. வாகன யோகமும் உண்டாகும். ஆன்மீக காரியங்களுக்காகவும் அறக்கட்டளைகளுக்காகவும் செலவு செய்வீர்கள். 5. உடல் நலம், ஹெல்த்: ராசியை குரு பார்ப்பதால் தீராத நோய்கள் கூட கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படும். இருப்பினும் 5இல் சனி இருப்பதால் அவ்வப்போது ஜீரண மண்டலம் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. 2026இல் நீங்கள் செய்ய வேண்டியவை டூஸ், தவிர்க்க வேண்டியவை டோன்ட்ஸ். ஆன்மீக பயணங்களை மேற்கொண்டு பெரியோர்களின் ஆசி பெறவும். பிள்ளைகளை அளவுக்கதிகமாக கண்டிப்பதை தவிர்க்கவும். குலதெய்வ கோயிலுக்குச் சென்று வரவும். பங்குச் சந்தையில் அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும். ஜூனுக்கு முன் தான தர்மங்களை செய்யவும். அகங்காரத்தை தவிர்த்து அடக்கத்துடன் இருக்கவும். விருச்சிக ராசிக்கான சிறப்பு பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது இரத்த ஓட்டத்தை சீராக்கி தைரியத்தை தரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடவும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணியலாம் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது குருவின் அருளை பெற்றுத்தரும். தாரக மந்திரம்: தெய்வ நம்பிக்கை, கடவுளின் அருளும் உங்கள் கடின உழைப்பும் இணைந்து இந்த ஆண்டு உங்களை வெற்றியாளராக மாற்றும்.